வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே நம்ம முகம் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா பளபளப்பா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காக தினமும் டிவிலையும் சோஷியல் மீடியாவிலையும் வர்ற விளம்பரங்களை பார்த்து எத்தனையோ கிரீம்ஸ் ஃபேஸ் பேக்ஸ்னு நிறைய செலவு பண்ணுவோம். ஆனா உண்மையில நம்ம முகத்தோட உண்மையான அழகு இந்த மேக்கப்லயோ இல்ல காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லயோ இல்ல, அது நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 5 விஷயங்களை நம்ம தினமும் ஃபாலோ பண்ணா போதும். நம்ம முகம் இயற்கையாவே உள்ளிருந்து ஜொலிக்கும். வாங்க அந்த 5 ரகசியங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர். நம்ம உடம்புல 70% தண்ணீர் தான் இருக்கு. நம்ம சருமம் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு போதுமான ஈரப்பதம் தேவை. ஒரு செடிக்கு எப்படி தண்ணீர் ஊத்துனாதான் அது வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம சருமமும். நாம தினமும் குறைஞ்சது 8லிருந்து 10 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். இது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வியர்வை சிறுநீர் வழியா வெளியேத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால நம்ம சருமம் வறண்டு போகாம எப்பவும் மென்மையா பரபளப்பா இருக்கும். எப்பவாவது நீங்க சரியா தண்ணி குடிக்காத ஒரு நாள்ல உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. அது கொஞ்சம் சோர்வா உயிரோட்டம் இல்லாம தெரியும். அதுக்கு காரணம் ஈரப்பதம் இல்லாதது தான். வெறும் தண்ணீர் குடிக்க போர் அடிச்சா நீங்க இளநீர், மோர் இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனா தண்ணிக்கு மாற்று எதுவுமே இல்ல. ஒரு வாட்டர் பாட்டில எப்பவும் கையில வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஞாபகம் படுத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் தூக்கம். பியூட்டி ஸ்லீப்னு சும்மா சொல்லல, அது 100க்கு 100 உண்மை. நாம தூங்கும்போது தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். நம்ம சருமத்துக்கு ரொம்ப முக்கியமான கொலாஜன் அப்படிங்கிற புரதம் நாம நல்லா தூங்கும்போது தான் அதிகமா உற்பத்தியாகும். இந்த கொலாஜன் தான் நம்ம சருமத்தை இறுக்கமா இளமையா வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சருமத்துல ஏற்படுற சின்ன சின்ன பாதிப்புகள், சுருக்கங்கள் எல்லாம் நாம நல்லா தூங்கும்போது தான் சரியாகும். புது செல்ஸ் உருவாகும். தினமும் ராத்திரி 7லிருந்து 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் ரொம்ப அவசியம். நீங்க சரியா தூங்கலன்னா உங்க உடம்புல கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகி அது முகப்பரு, சரும பிரச்சனைகளை உருவாக்கும். உங்க கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும். முகம் சோர்வா டல்லா தெரியும். அதனால ராத்திரி சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்க முகத்துல ஏற்படுற மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. மூணாவது பழக்கம் பழங்கள் சாப்பிடுவது. பழங்கள்ல நம்ம சருமத்துக்கு தேவையான வைட்டமின்கள், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எல்லாமே ஒரு பொதியல் மாதிரி இருக்கு. குறிப்பா வைட்டமின் சி நிறைஞ்ச ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் மாதிரியான பழங்கள் நம்ம சருமத்தை டைட்டா சுருக்கங்கள் இல்லாம வச்சுக்க உதவுற கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம். அதுபோக பப்பாளி, மாதுளை, பெரிஸ் மாதிரியான பழங்கள்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சருமத்தை வெயில், மாசுபாடு மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும். தினமும் ஏதாவது ஒரு பழமாவது கண்டிப்பா சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒரு வாழைப்பழம் இல்ல சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு பதிலா ஒரு ஆப்பிள்னு பழக்கப்படுத்திக்கோங்க. இது உங்க சருமத்துக்கு மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. பழங்கள் உங்க முகத்துக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். நாலாவது விஷயம், இதுக்கு நீங்க எந்த செலவும் பண்ண தேவையில்லை. அதுதான் புன்னகை. ஆமா, நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. நீங்க மன அழுத்தத்தோட கோவமா இருக்கும்போது உங்க உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் சுரக்கும். இது உங்க சருமத்துல எண்ணெய் உற்பத்தியை அதிகமாக்கி முகப்பருவை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம கொலாஜனை உடைச்சு சீக்கிரமே சுருக்கங்கள் வரவும் அது ஒரு காரணம். ஆனா நீங்க சந்தோஷமா சிரிக்கும்போது உங்க முகத்துல இருக்கிற தசைகளுக்கு அது ஒரு நல்ல பயிற்சி. இரத்த ஓட்டம் அதிகமாகும். உங்க மனசுல இருக்கிற மன அழுத்தம் குறையும். நீங்க எவ்வளோதான் கிரீம் போட்டாலும் உங்க மனசு சரியில்லைனா அது உங்க முகத்திலையும் தெரியும். அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுங்க, மனசார சிரிங்க. உங்க புன்னகை தான் உங்க முகத்துக்கு நீங்க போடுற மிகச்சிறந்த மேக்கப். கடைசியா 5வது விஷயம் முகத்தை சுத்தமா வச்சுக்கிறது. நாம ஒரு நாள் முழுக்க வெளியில போயிட்டு வர்றோம். வண்டிகள்ல இருந்து வர்ற புகை, தூசி, மாசு, அழுக்குன்னு எல்லாமே நம்ம முகத்துல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். அதோட நம்ம முகத்துல சுரக்கிற எண்ணெயும் சேர்ந்து சருமத்துல இருக்கிற துளைகளை அடைச்சிடும். இதனால தான் முகப்பரு வருது. அதனால தினமும் 2 தடவை காலையிலையும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை கழுவணும். ரொம்ப சூடான தண்ணி இல்லாம மிதமான சூட்ல இருக்கிற தண்ணிய பயன்படுத்துங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காம மென்மையா மசாஜ் செஞ்சு கழுவுங்க. கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான மென்மையான டவல் எடுத்து முகத்தை ஒத்தி எடுங்க. வேகமா தேய்க்காதீங்க.
இது உங்க முகத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கி உங்க சருமம் சுவாசிக்க உதவும். இந்த 5 விஷயங்களையும் ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. இத உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா, ஒரு நல்ல பழக்கமா மாத்திக்கணும். இது ஒரு செலவே இல்லாத, ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு முதலீடு. தினமும் விடாம செஞ்சு பாருங்க. எந்த ஒரு மேக்கப்பும் கொடுக்க முடியாத ஒரு நிரந்தரமான அழகையும் ஆரோக்கியமான பொலிவையும் நீங்க நிச்சயம் பெறுவீங்க. உங்க உண்மையான அழகு உங்ககிட்ட தான் இருக்கு. அத இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா வெளிக்கொண்டு வாங்க.